ஒரு காலத்தில் பனைமரம் நிறைந்த ஒரு வனத்தில் ஒரு வேடன் வாழ்ந்து வந்தான். அவன் வேட்டையாடும் போதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள முட்புதரில் மான் அல்லது பறவை சிக்கிக் கொள்வதை பல நாட்களாக கவனித்தான். அவன் வலையை எடுத்துப் பார்த்தால் அங்கே விலங்குகள் எதுவும் இருக்காது. இது பற்றி ஊர் மக்களிடம் சொல்லி அந்த முட்புதரை அகற்ற முயன்றபோது அனைவரும் சேர்ந்து அதை வெட்டினர். முள் விலகியதும் அங்கே அழகிய பச்சை நிறக்கல் ஒன்று இருக்கக் கண்டனர். அந்த கல் வித்தியாசமான ஒளியுடன் அம்மன் வடிவம் போல் இருந்தது. அப்போது அங்கிருந்த ஒரு பெரியவர், இது சாதாரண கல்லல்ல, இது பச்சையம்மன். வேட்டையாடும் உயிர்களை பலி வாங்காமல் புதரில் ஒளித்து தன்னிடமே காக்கும் கருணை கொண்டவள் இவள். அவள் இங்கு சிலை வடிவத்தில் எழுந்தருள வேண்டும் என்று விரும்புகிறாள் என்று கூறினார். ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து அந்த கல் வடிவிலான அம்மனுக்கு ஒரு சிறிய கூரைக்கோவில் கட்டி வழிபடத் தொடங்கினர். பிற்காலத்தில் அதுவே பெரிய ஆலயமாக மாறியது. இன்றும் அந்த பச்சையம்மன் கிராமத்து மக்களின் நிலவளத்தையும் பசுமையையும் உயிர்களையும் காக்கும் தாயாக வணங்கப்படுகிறாள்.